மதுரையில் 28 வருடங்களாக 900க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து பராமரித்து வரும் விவசாயி ஒருவரின் செயல் கவனம் பெற்றுள்ளது. பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தவணி 1995 இருந்து மரக்கன்று நடும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். மாடக்குளம் கண்மாய் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரித்து வந்ததாகவும், தற்போது அது எல்லாம் வளர்ந்து கம்பீரமாக சோலை வனம் போல் காட்சியளிப்பதாகவும் கூறுகிறார் தவணி. பழங்கானத்தம் துரைசாமி நகர் பைபாஸ் ரோடு பகுதியில் 900க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்து சொந்த செலவில் பராமரித்து வருகிறார். காரைக்காலில் கொலை செய்யப்பட்ட சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெற்றோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்தனர். பின்னர் 5 மணி நேரமாக உடலை வாங்காமல் சிறுவனின் பெற்றோர் போராடினர். தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் முடிவு எட்டப்பட்டதை ஒட்டி சிறுவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகத்தில் விபத்தில் சேதமடைந்த கார் ஒன்றை போலீசார் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். அப்போது திடீரென கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியதால் அருகில் இருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். தகவலை அடுத்து வந்த தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அணைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களுக்கு கடந்த 15 நாட்களாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. மொத்தமாக 1500 மில்லியன் கன அடி நீர் 3 மாவட்டங்களுக்கும் பிரித்து வழங்கப்பட்ட நிலையில் அரசு குறிப்பிட்டிருந்த அளவு நீர் திறக்கப்பட்டு விட்டதால் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறப்பது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. 71 அடி உயரமுள்ள வைகை அணையில் தற்போது 47 அடி மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 40 அடி ஆழ விவசாய கிணற்றுக்குள் தவறி விழுந்த நாயை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திம்மரச நாயக்கனூரைச் சேர்ந்த கார்த்திகா என்பவரின் விவசாய தோட்டத்து கிணற்றில் வளர்ப்பு நாய் ஒன்று எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி வலையை கொண்டு உயிருக்கு போராடிய நாயை பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பேக்கரியில் பணிபுரியும் பெண்ணை சாதி ரீதியாக இழிவாக பேசியதாக தாக்கியதாக பேக்கரியின் உரிமையாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சோழவரம் அடுத்த அருமந்தையில் ஜெயபால் என்பவர் பேக்கரி நடத்தி வருகிறார். இவரது பேக்கரியில் பணிபுரியும் புவனேஸ்வரி என்பவரை ஜெயபால் சாதி ரீதியாக திட்டியதாக சொல்லப்படுகிறது. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட புவனேஸ்வரியை ஜெயபால் தாக்கியதில் புவனேஸ்வரிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆரணி அருகே இடத்தகராறு காரணமாக அண்ணனை கொலை செய்த 2 தம்பிகளை போலீசார் கைது செய்தனர். சின்னப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகேஸ்வரன், குமாரி தம்பதியினருக்கு பாஸ்கரன், ஜெயகிருஷ்ணன், வெங்கடேசன் ஆகிய 3 மகன்கள் இருந்த நிலையில் இவர்களுக்குள் இடத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் தகராறு ஏற்பட்ட போது பாஸ்கரன் தலையில் கல்லை போட்டு அவரது 2 தம்பிகள் கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் போடிநாயக்கன்பட்டி ஏரியை தூர்வாரும் போது அங்கு தேங்கியிருந்த தண்ணீரில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி வகை மீன்கள் 20 கிலோ அளவிற்கு பிடிபட்டன. இந்த மீன்கள் மலட்டுத்தன்மை மற்றும் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது என்பதால் மீன்களை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலை ஓரத்தில் இருந்த பலா மரத்தில் காட்டு யானை ஒன்று தனது தும்பிக்கையால் பழத்தை எட்டி பிடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் பழத்தை பறிக்க தனது தும்பிக்கையை பயன்படுத்திய யானை பழம் உயரமாக இருந்ததால் யானை தனது 2 கால்களையும் மரத்தில் ஊன்றி 2 கால்களில் நின்றவாறு பழத்தை பறிக்க முயற்சி செய்தது. அப்போதும் பழாப்பழம் எட்டாததால் ஏமாற்றமடைந்த யானை சோர்வுடன் மீண்டும் வனப்பகுதிக்குள்ளேயே சென்றது. தர்மபுர ஆதீனத்தின் புகழ்பெற்ற பட்டண பிரவேசம் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் 11 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். உசிலம்பட்டி அருகே பேருந்து நிழற்குடையில் குப்பையோடு குப்பையாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட வட மாநிலத்தவரை சமூக ஆர்வலர்களும் உள்ளூர் இளைஞர்களும் மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். செட்டியப்பட்டி கிராமத்தில் சமூக ஆர்வலர் ரஞ்சித்குமார், தொட்டப்ப நாயக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலமுருக மகாராஜா மற்றும் உள்ளூர் இளைஞர்கள் அந்த நபரை மீட்டு முடிவெட்டி குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து பெரியகுளம் மனநல காப்பகத்திற்கு அழைத்து சென்றனர்.
கரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையில் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு சுகாதாரமின்றி பல்வேறு தின்பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்த வீடியோ வெளியாகிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுகாதாரமின்றி விற்கப்பட்ட தின்பண்டங்களை பறிமுதல் செய்து அழித்தனர். சென்னை சூளைமேட்டில் போட்டோகிராஃபரை வெட்டிவிட்டு செல்போனை பறித்துச் சென்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை கிழக்கு தாம்பரம் வால்மீகி தெருவைச் சேர்ந்த ஹேமநாதன் சூளைமேடு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் 2 பேர் வழிமறித்து கத்தியால் வெட்டிவிட்டு செல்போனை பறித்துச் சென்றனர். காயமடைந்த அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சூளைமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியில் ஆவின் பால் நிலையத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகளை மர்ம நபர் ஒருவர் வந்து ட்ரேவுடன் வேனில் தூக்கிச் செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து அதே வேனில் வந்த மர்ம நபர் தொடர்ந்து 2 கடைகளில் பால் பாக்கெட்டுகளை எடுத்துச் செல்லும் காட்சியும் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நூதன பால் திருடர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே பாணாம்பட்டு கிராமத்தில் உள்ள கோழிப்பண்ணையில் ஒருவர் கோழிகளை திருடிச் சென்றுள்ளார். இது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கோழிப்பண்ணை உரிமையாளர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த திருட்டில் ஈடுபட்டது ராகுல் என்பது தெரிய வந்ததை அடுத்து விசாரணையில் அவர் கோழிகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் தான் திருடிய 60 கோழிகளை தருவதாகவும் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வரதராஜ பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூந்தமல்லி திருக்கட்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கடந்த மே 20ஆம் தேதி தொடங்கியது. அதனையொட்டி 70 ஆண்டுகளுக்கு பின்னர் சக்கரத்தாழ்வார் கோயிலில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பால் விலை குறைந்துள்ளது. ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 இருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் பெய்த மழையின் காரணமாக முட்டை விலை 10% அதிகரித்து விலை குறைந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் முட்டை விலை 60 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்களில் முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ஸ்மார்ட் சிட்டி குளங்களில் ஸ்பீட் போட்களை மாநகராட்சி நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. உக்கடம் பெரிய குளத்தில் தனியார் நிறுவனம் என்டார்டிகா வேர்ல்ட் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள படகு சவாரிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக தற்போது புதிதாக ஸ்பீட் போட் சவாரிக்கு அதிகமான பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். லைஃப் ஜாக்கெட் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் பயணத்தை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.